ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, 2026 சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்றத திமுக அதிமுக மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் நல்லாவே ரியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அதை தாண்டி வந்துட்டு ஏன் முதலமைச்சர், துணை முதலமைச்சரே வந்துட்டு தொகுதி மாறி போட்டிடுறதுக்கான மறுசீலனை அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கடலூர் மாதிரியான தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்த சீமான் இருக்கார் இல்லையா, அவர் இந்த டைம் அவருடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில களமிறங்கிறதுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் வந்துட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் இந்த ஓட்டு சதவிகிதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அதிகரிச்சுட்டே போனாலும் கூட கட்சிக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே அப்படின்றது நாத்தாக்காக்கு ரொம்ப பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, முடியும் என தெரிந்தால் முயற்சி செய், அது முடியலன்னா பயிற்சி செய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பார் ஸ்டேஜில். ஸோ அவருடைய தொண்டர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் தலைவரை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு சடவா இருக்கிறதுனால இந்த தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒரு 2 தொகுதியாவது எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஐடியால இருக்காராம் சீமான். அதை தாண்டி எலெக்ஷனுக்கு புதுவரவா இருக்கக்கூடிய தாவேகா இருக்கு இல்லையா, தாவேகா ஓட்டை பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுலையும் குறியா இருக்காராம். ஸோ காரைக்குடியில சீமான் களமிறங்கிறதுக்கான பின்னணி என்ன, அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இது சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும், அதை தாண்டி நேற்று மாநாட்டில் நடந்த சில சம்பவங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடந்த 6 மாசமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா, கடலுக்கு நடுவுல மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, கால்நடைகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல்ல இருந்து கால்நடைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாநாடு அப்படின்றத போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியா இந்த மனுஷ பயல்களுக்கும் ஒரு மாநாடை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சவர் பார்த்தோம்னா, நேற்று திருச்சியில் அந்த மாநாடு அப்படின்றத ரொம்ப பிரம்மாண்டமா கூட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பொறுப்பை வந்துட்டு பார்த்தோம்னா சாட்டை துறைமுகம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பொறுப்பை வந்துட்டு அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி கட்டுல அரை நூற்றாண்டு காலமா இருக்கக்கூடிய திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமானை பார்த்து ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரே நாள்ல 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பெரிய பெரிய திராவிட தலைவர்களுக்கே வந்துட்டுப்பா இதுக்கெல்லாம் ஒரு கட்சி வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் வச்சிருக்கு. என்னப்பா சும்மா ஓவரா சொல்ற, அங்கெல்லாம் வந்து என்ன ஜெயிக்கவா போறாங்க, சும்மா 234 பேருக்கு வந்துட்டு நிப்பாட்டுறதெல்லாம் ஈஸி தான், ஆனா ஜெயிக்கிறவங்கள பார்த்து நிப்பாட்டுறது கஷ்டம்ல, அதை தானே திமுக அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலையும் இதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அரியணையில் அமருவாங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கிடையாது. அப்படி இருந்தப்பையும் எந்த கட்சியும் ஒரே மேடையில் 234 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி சமமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 117 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அது நாத்தாக்காவா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய கட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்டூர் தொகுதியில வித்யாராணி வீரப்பன் அவர்களுடைய மகள், அதை தாண்டி வேதாரண்யத்துல நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக், அதை தாண்டி களஞ்சியம் இருக்கார் இல்லையா, அவர் 1000 விளக்கு தொகுதி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபெமிலியரான ஃபேஸஸ் வந்துட்டு ரொம்பவே டஃப்பான காம்படிஷன் அப்படின்றத இந்த டைம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா 2016 தான் தன்னுடைய முதல் எலெக்ஷன் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி மீட் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்ல வெறும் ஒரே 1% ஓட்டு அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடனே திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோ, ஒரு 4 சீட்டு எம்எல்ஏ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா சீமான் தொடர்ந்து வந்துட்டு தனியா நிற்கிறாரு. 2024
2024 எம்பி எலெக்ஷன்ல 8.2% ஓட்டு அப்படின்றத வாங்குறாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு சீமான் தனிச்சு நிற்கிறத மக்கள் விரும்புறாங்க அப்படின்றத காட்டுது. அதுக்கப்புறமா அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ என்னதான் வாக்கு சதவிகிதம் உயர்ந்தாலும் எம்எல்ஏ ஆக முடியலையே அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த டைம் காரைக்குடியில களமிறங்குறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காரைக்குடி வந்துட்டு அவர் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. அதை தாண்டி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகள் சொந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மூலியமா ஓட்டுகள் அப்படின்றது விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சொந்த ஊருக்கு போறது அப்படின்றதே வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவான ஒரு கெத்தான மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில நிற்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போனான் அப்படின்னா நம்ம ஊருடைய கஷ்டம்லாம் தெரியும்ப்பா. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போனான் அப்படின்னா நாளைக்கு எதுனாலும் போய் வீட்டு கதவை தட்டலாம், நாளைக்கு ஒன்று வேணும்னா போய் உரிமையா நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான காரணங்கள், இதை தாண்டி சமுதாய காரணங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால சரி ஓகே சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு 50-50 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்ற தொகுதியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ தாவேக்காக்கு வந்துட்டு மாநாடுகள் போடும்போது இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா போறதுனால தங்களுடைய ஓட்டு பிரியல அப்படின்றத சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான வேலையை தான் நேற்று மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு எங்கள் ஓட்டு பிரியலை அப்படின்றத மாநாட்டின் மூலியமா நாம் தமிழர் கட்சி காட்டியிருந்தாலும் கூட வரக்கூடிய எலெக்ஷன்ல விழக்கூடிய ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கான செல்வாக்கு அப்படின்றத தாவேகா சரிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஸோ எது எப்படியா இருந்தாலும் சரி, மற்ற எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, ஆனால் காரைக்குடியில் நிற்க சீமான் ஜெயிச்சிட்டா கூட பரவாயில்ல அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நாத்தாக்கா நிர்வாகிகளுடைய மனநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலே நிற்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு காரைக்குடி சீமானுக்கு கை கொடுக்குமா இல்ல காலவாரி விடப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.